பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ராஜு வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நீ எதுக்கு எனக்கு தினமும் ரன்னிங் கூப்பிட்டு போகிற ப்ராக்டிஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு பிடிச்சவங்க மனசுக்கு பிடிச்சவங்க முன்னேறிட்டு ஒரு இதில் சக்ஸஸ் ஆனால் அது ரொம்ப சந்தோஷம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜுக்கு நீ ஏதோ சொன்னியே இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜுக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜுக்கே அதனால ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜுவும் கதிரும் அங்கே ஒரு இடத்துல போய் நின்றுட்டு டீ குடிக்கிறாங்க. அந்த டைமில் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது மீனாவும் செந்திலும் தூங்கிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி செந்திலுக்கு பயங்கரமாக சவுண்ட் வருது. என்ன மீனா இவ்வளோ சவுண்டாக இருக்குது ஃபோன் சவுண்டு, நீ யார், இன்னும் இவ்வளோ நேரத்துக்கு யார் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னே சொல்லவே மாட்டாங்க மீனா. இருங்க நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டோர் கதவையும் சாத்திட்டு போயிடுவாங்க. அடுத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்னடி நினச்சேன், நான் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் நினச்ச மாதிரி கதிர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி நினச்சான், என்னடி அவன் சொன்னான், என்ன உனக்கு தான் பிரச்சனை, இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அக்கா இல்லைக்கா, கதிரோட மனசில் இருந்தது எல்லாமே சொல்லிட்டான் என்கிட்ட, அவன் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னடி சொல்கிற, ரொம்ப சந்தோஷம், ஒரே டூயட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் காலையிலேயே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே செந்திலுக்கு யார் இவ்வளோ நேரத்துக்கு அவளுக்கு கால் பண்ணுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமாகவே இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பேசி முடிச்சுட்டு வந்ததும் திரும்பியும் மீனா கிட்ட கேட்குறாங்க, யார் மீனா உனக்கு இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருந்தால் என்ன இப்போ உங்களுக்கு, கம்முன்னு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அடுத்து மீனா படுத்ததுமே அவங்க ஃபோனை எடுத்து செக் பண்ணுறாங்க. ஐயோ ராஜி தான் இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்காளா, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க செந்தில். உடனே அதை பார்த்துட்றாங்க மீனா. நல்லா என் ஃபோனை எடுத்து செக் பண்ணிட்டீங்களா, சந்தேகம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. திரும்பியும் ராஜியும் மீனாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போது மயில் வந்து அங்கே கோலம் போட்டிருப்பாங்க. மயில் கேட்குறாங்க, என்னப்பா டான்ஸ் காம்படிஷன்லாம் முடிஞ்சா, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ஏன்னா தனித்தனியாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா வர்றதை யாராலையும் பார்க்க முடியல. என்ன இவங்க திடீர்னு 2 பேரும் ஒன்றா வராங்கன்னு எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அப்போது கோமதி சொல்கிறாங்க, என்னடி சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்பி போன, டான்ஸ் காம்படிஷன்லாம் முடிஞ்சா நீ பாட்டுக்கு வந்துட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னவோ போட்டியில் கலந்துட்டு 10 லட்சம் வின் பண்ணிவிட்டு வீட்டு முன்னாடி எடுத்துன்னு வந்து கொட்டுறேன்னு சொன்னேன், எங்கடி நீ இப்படி பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டி இப்போ கலந்துக்காமல் அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கதிர் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இல்லை நீங்கள்லாம் சொல்லி கேட்காம அங்கே போய் டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு புத்தி வந்துடுச்சு, அதனால ரிட்டர்ன் திரும்பி கிளம்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜு கதிருக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துலையும் நீ என்னை காப்பாற்றின, இங்கேயும் என்னை காப்பாற்றின, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வராங்க. மீனா வந்ததுமே கலாய்க்கிறாங்க. என்ன ஒரே ரொமான்ஸாக நைட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் வேறு அமைதியாக இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படி என்ன தான் நடந்துச்சாங்க, நீ சொல்கிற மாதிரி எனக்கு அதுதான் நடந்தது, என்னால் நம்பவே முடியல, வேறு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாக்கா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் நீ எனக்கு கால் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எல்லாம் வீராப்பு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து செந்திலும் மீனாவும் வேலைக்கு போகிறாங்க. 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் மீனா கேட்குறாங்க, ஏன் என் மேலே சந்தேகப்பட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது சந்தேகம் இல்லை குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்னவோ சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனாவை ஆஃபீஸில் விட்டுட்டு செந்திலும் கிளம்பிடுறாங்க. ராஜு மறைச்ச விஷயம்லாம் வீட்டுக்கு எப்போ தெரிய வரும்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.